டெவலப்மெண்ட் ஸ்டெப்ஸ். ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும்னா இவ்வளோ ஸ்டெப்ஸ் மட்டும்தான் நம்ம அந்த குட் குவாலிட்டியாக ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுக்க முடியும். ரைட். மெயினாக பர்டிகுலராக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படி சாஃப்ட்வேர் வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வந்து இந்த தியரிட்டிக்கல் கண்டென்ட் இருந்தால் தான் இந்த சாஃப்ட்வேர் கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணும். பேரலி நாளைக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் சார், டிசைனில் சார் நான் ப்ரொடக்ஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அல்லது குவாலிட்டி இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். இன்னைக்கு நீங்கள் ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் ப்ரொடக்ஷனுடைய நாலேஜ் நீங்கள் தரவு தெரிஞ்சுனாலும் தட் ஆல்சோ எகைன் கனெக்டட் வித் த சாஃப்ட்வேர். எவ்வளோ பேர் வந்து மாஸ்டர் கேன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தெரியும் அப்படின்னு தெரியல. மாஸ்டர் கேன் அப்படிங்கிறது ஒன் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர் ஃபார் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் மெஷினரி ப்ராசஸ், சிஎன்சி மெஷின், விஎன்சி, 3D பிரிண்டிங் இல்லையா? ஸோ சிஎன்சி ப்ரோக்ராமிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் யூ ஆர் கோயிங் டு கெட். கரெக்ட். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் வரணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோல் பேஸ்டான ப்ராடக்ட் வந்து பண்ணணும். அடுத்த லெவல் 3D பிரிண்டிங் அல்லது அடிட்டிங் மேனுஃபேக்சரிங். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட். இப்போ அடிட்டிங் மேனுஃபேக்சரிங் நிறைய பேர் வந்து ஈவன் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட 3D பிரிண்டிங் மெஷின் வச்சு இப்பயே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு டிமாண்ட் அதிகம். நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் கேட்குறாங்க. சார் எனக்கு இந்த ப்ராடக்ட் பண்ணி கொடுங்க, 3D பிரிண்டிங்கில் எவ்வளோ சார்ஜ் ஆகுது? 4,500 rupees ஆகுதுங்க. பர் ஹவருக்கு வந்து எனக்கு 2,500 rupees என்ன சார்ஜ் பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு 2 மணி நேரம் இந்த ப்ராடக்ட் முடிச்சு கொடுக்குறேன். எஸ், வி ஹேவ் an opportunity. If you know the much skill about this 3D printing, கண்டிப்பாக நீங்களே ஓன் பிஸ்னஸ் கூட பண்ண முடியும். அதுக்கான டிமாண்ட் அதிகம். கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 346 ப்ராடக்ட், எஸ்பெஷலி திஸ் இஸ் யூஸ்ட் இன் டிஃபென்ஸ் செக்டர், இப்போ வெளியே கொடுத்துட்டாங்க. யார் வேணாலும் இந்த ப்ராடக்டை தயாரித்து கொடுக்கலாம். ஆனால் ஆளே எப்படி இந்த ஸ்கில் நீங்கள் இப்போ முடிச்சு ஒரு 4 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியோட கனெக்டடாக இருக்கிறீங்கன்னா definitely you get a very good opportunity to produce such type of products.